காஞ்சிபுரம் தவேக விஜய் அரிட்டாப்பட்டி நிலைப்பாட்டை பரந்தூரில் எடுக்காதது ஏன்? தமிழக அரசிற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையின் 2வது விமான நிலையத்தை காஞ்சிபுரம் அருகே பரந்தூரில் அமைப்பதற்காக 5100 ஏக்கர் விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதனால் ஏகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட 13 கிராமங்கள் முற்றிலும் கையகப்படுத்தப்பட உள்ளதால் அங்கு 910வது நாளாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 13 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை தவேக தலைவர் விஜய் கொடவூரில் சந்தித்து அவர்களது போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், கிட்டத்தட்ட 910 நாட்களுக்கு மேலே உங்க மண்ணுக்காக போராடி கொண்டு இருக்கிறீர்கள். உங்க போராட்டத்தை பற்றி ராகுல் என்ற சின்ன பையன் பேசுவதை கேட்டேன். அந்த குழந்தையின் பேச்சு மனதை ஏதோ செய்தது. உடனடியாக உங்கள் அனைவரையும் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. உங்கள் அனைவருடனும் பேசியே ஆக வேண்டும் என்று தோன்றியது. உங்கள் அனைவருடனும் நான் தொடர்ந்து நிற்பேன் என்று சொல்லணும் என்று தோன்றியது என்றார். விமான நிலையமே வரக்கூடாது என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. இந்த இடத்தில் வரக்கூடாது என்றுதான் கூறுகிறேன் என்றும், 90 விழுக்காடு விவசாய நிலங்கள், நீர்நிலைகளை அழித்து பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முடிவு எடுக்கும் எந்த அரசாக இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் என முடிவெடுத்த தமிழக அரசு பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என ஏன் சொல்லவில்லை என்றும், பரந்தூர் திட்டத்தால் ஆட்சியாளர்களுக்கு ஏதோ லாபம் இருப்பதாக அவர் கூறினார்.